ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விசாரத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனாய் கர்த்தர் தாமே ஆண்டவரை ஆறு முதல் முடிவரை தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் பகுதியை சாரமைக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிரசங்க பகுதியை ஆசீர்வதி, வேத பகுதியை ஆசீர்வதி, உயிருள்ள உன்னத சாட்சிகளை ஏவி எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். காணிக்கை பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரை, கடைசி பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தது நல்லது என்று போக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். திசை தெரியாமல் ஓடி அலைந்து தேடி வந்தீரே. சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அணைத்தவரே. திசை தெரியாமல் ஓடி அலைந்து தேடி வந்தீரே. சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அணைத்தவரே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாளெல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்பணி செய்திடுவேன். எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாளெல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்பணி செய்திடுவேன். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்க வைத்தீரே. எதிராய் பேசும் இதயங்களை நேசிக்க வைத்தீரே. சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்க வைத்தீரே. எதிராய் பேசும் இதயங்களை நேசிக்க வைத்தீரே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவனே. மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவனே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவனே. மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவனே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க
இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் தீர்க்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் தீர்க்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம்
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாத இதுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத இதுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாமரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாமரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். 32
மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணை பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாருடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கைகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். 32ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சங்கீதக்காரனாகிய தாவீது மஸ்கில் என்ற போதக சங்கீதம் என்று இந்த 32ஆம் சங்கீதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஆண்டவரிடத்திலே சகாயம் பெறுகிறவர்கள், சகாயம் பெற்றுக் கொள்கிற விரும்புகிறவர்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று தாவீது அப்படியாய் குறிப்பிடுகிறார். ஆண்டவரையாகவே சகாயம் கிடைக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி ஆகவே விண்ணப்பம் பண்ணுகிறவராக தாவீது அப்படியாய் காணப்பட்டார். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு சகாயம் தேவைப்படுகிறது. கடந்த ஆண்டு முழுவதும் ஆகவே முடங்கி போட்டபடினாலே இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய சகாயம் தாராளமாய் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும்படியாக தாவீது அப்படியா சொல்லுகிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று 1ஆம் வசனத்திலே தாவீது அப்படியாய் குறிப்பிடுகிறார். 2ஆம் வசனத்திலே எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று. ஆகவே நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதவினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு இரவு பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினாலே என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போலாயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்து என் மீறுதல்களை கர்த்தர் அறிக்கையிடுவேன் என்று. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். ஆண்டவர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் என்று தாவீது அப்படியாய் குறிப்பிட்டு ஆகவே தேவனிடத்திலே சகாயம் கிடைக்கும்படியாக, இதற்காக சகாயம் கிடைக்கும்படி ஆகவே இந்த காலத்திலே பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும்படியாக ஆகவே நாம் அப்படியே கடந்து வந்திருக்கிறோம். 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாரியினாலும் கடிவாளத்தினால் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேரி கழுதை போலவும் இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகவே போன ஆண்டிலிருந்து அவர்கள் அப்படியாக கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரை போல கோவேரி கழுதை போல ஆகவே இருக்க வேண்டாம் என்று கோவேரி கழுதைகள் போல மாறிவிட்டார்கள். அந்த ஒரு வருஷத்திலே ஆகவே இந்த கொரோனா அநேகரை கோவேரி கழுதைகளாக ஆகவே கீழ்ப்படியாத கழுதைகளாக மாற்றிவிட்டது. தேவனுக்கு உபயோகம் இல்லாத கழுதைகளாக மாற்றிவிட்டது. தேவனை தேடாத கழுதைகளாக மாற்றிவிட்டது. தேவனை அண்டிக் கொள்ளாத கழுதைகளாக ஆகவே அநேக ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகவே இன்றைக்கு மாற்றி இருக்கிறது. தேவன் தான் அவர்களை ரட்சிக்க வேண்டும்.
தேவன் தான் அவர்களை அப்படியாக மாற்ற வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுது, அதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள எவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அழிவு வந்தாலும் இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அவர்களை சேதப்படுத்தாத ஆண்டோடத்திலே சகாயம் கிடைக்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு சேதம் ஏற்படாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 69 அதிகாரம் 13 வசனம். ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் உம்முடைய ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் செவி கொடுத்தோம். 8ங்களா? 69:13. ஆமாம். கர்த்தர் தாமே அனுக்கிரகம் உம்முடைய விண்ணப்பம் செய்கிறேன் என்று 69:13. ஜலப்பிரவாகங்கள் எம்மேல் புரளாமலும் 69:13. ஆனாலும் கர்த்தருடைய அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே மிகுந்த கிருபையினாலும் ரட்சிப்பினாலும் உடைய சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரும். அதே சங்கீதக்காரன் 69 அதிகாரம் 13 வசனத்திலே ஆகவே சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரகத்திலே ஆகவே உடைய அனுக்கிரக காலத்திலே ஆகவே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உடைய ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் ஆண்டவரே எனக்கு செவி கொடுத்தரும் என்று சங்கீதக்காரன் அப்படியா சொல்லுகிறார். ஏசாயா 49 அதிகாரம் 8 வசனத்திலே பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு செவி கொடுத்து ஆகவே இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும். ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் தாமே அனுக்கிரக காலத்திலே ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆண்டவர் போன ஆண்டு முழுவதும் நமக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தபடினாலே இன்றைக்கு ஜீவனோடு நாம் இருக்கிறோம், உயிரோடு நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினபடினாலே ஆண்டவர் செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று ஆகவே ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டு ஆகவே நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும். ஆகவே கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும். நான் உன்னை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழி ஓரமாக ஆகவே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும் என்று வேதம் சொல்லுது. 10 வசனம் 49:10. அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர் நீரூற்றை கொண்டு போய் விடுகிறார். ஆகவே தேவன் அவர்கள் பசியாயிருப்பதில்லை. ஆண்டவரிடத்தில் சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படி விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் சகாயம் பெற்றுக் கொள்ளும்படி ஜெபம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் சகாயம் பெற்றுக் கொள்ளும்படி ஆபத்து காலத்தில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற நாட்கள், இயற்கை அழிவுகள் ஏற்படுகிற நாட்களிலே ஆகவே செயற்கை அழிவுகள் ஏற்படுகிற நாளிலே ஆண்டவரை நோக்கி அவர் அப்படியாக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பசியாய் இருப்பதில்லை. ஆண்டவர் போன ஆண்டு முழுவதும் ஆகவே பசியாய் இராதபடி ஆண்டவர் ஆகாரத்தினாலே போஷித்தார். ஆண்டவர் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற சராசரி எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் தாமே ஆகாரத்தினாலே போஷித்தார். ஆண்டவர் தமிழ்நாட்டு மக்களையும் ஆண்டவர் ஆகாரத்தினாலே ஆண்டவர் போஷித்தார். ஆண்டவர் தாகம் இல்லாதபடி தண்ணீரினாலே தேவன் தாகத்துக்கு தண்ணீரினாலே ஆண்டவர் நடத்தினார்.
ஆண்டவர் தாகமாய் இருப்பதை, அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, அவர்கள் தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகின வெயிலாக அவர்கள் படுவதில்லை. உஷ்ணமும் வெயிலும் படாதபடி ஆண்டவர் தாமே போன ஆண்டு முழுவதும் ஆண்டவர் கிருபையாக ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் பசியை ஆற்றினார், தாகத்தை ஆற்றினார். ஆண்டவர் உஷ்ணமாகின வெயிலாகின படாதபடி ஆண்டவர் பாதுகாத்தினார். இத்தனை கோடி மக்களுக்கும் ஆண்டவர் உணவளித்து, இத்தனை கோடி மக்களுக்கும் ஆண்டவர் தண்ணீர் கொடுத்து, இத்தனை கோடி மக்களையும் ஆண்டவர் பராமரித்து வேலையடித்து ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்தார். ஆகவேதான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பிடிவாதம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகவே ஜனங்கள் பிடிவாதம் உள்ள ஜனங்கள். ஆகவே இந்த ஒரு வருடமாக இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய பிடிவாத குணங்கள் மாறவில்லை, அவருடைய ஜென்ம சுபாவங்கள் மாறவில்லை, அவருடைய குணங்கள் மாறவில்லை, அவருடைய எண்ணங்கள் மாறவில்லை, அவருடைய திட்டங்கள் மாறவில்லை. அது அப்படியே இருக்கிறது என்று ஆகவே வேதம் சொல்கிறது. ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 48:10. இதோ நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே இதோ நான் உன்னை புடமிட்டேன் என்று, வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் உபத்திரத்தின் ஆண்டவர் எதற்காக புடமிட வேண்டும், எதற்காக உபத்திரத்தின் குகையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிடிவாதம் உள்ள இஸ்ரவேலராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், பிடிவாதம் உள்ள மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் அவர்களை புடமிட்டார். ஆண்டவர் தாமே இன்றைக்கு நாம் பிடிவாதம் உள்ள மக்களாக இஸ்ரவேலராக இருக்கும்போது தன் வழியை, தன்னுடைய போக்கை, தன்னுடைய பாதையை, தன்னுடைய வாழ்க்கையை, தன் கோணலான பாதையை, திசை கட்டு போகிற பாதையை ஆகவே நாம் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும்போது ஆண்டவர் அப்படியாக புடமிடுவார். தேவனுடைய பிள்ளைகளை புடமிடுவார். ஆகவே தேவனுடைய வழியிலே போகாதபடி லுக் லைன்லே ஆகவே நாம் அப்படியாய் போகும்போது, ட்ரக் மாறி நாம் போகும்போது ஆண்டவர் இந்த பிடிவாதம் உள்ள இஸ்ரவேலரை ஆண்டவர் புடமிட்டது போல ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் புடமிடுகிறார். கிறிஸ்துவ பிள்ளைகளை ஆண்டவர் புடமிடுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் புடமிடுகிறார். காரணம், தன் வழிகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறார், தன்னுடைய பாதைகளை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். கோலலான பாதைகளை தெரிந்து கொண்டவர்கள் திசை கெட்டு போன அந்த வழியை அவர்கள் விட்டு விலகாமல் இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் புடமிட வேண்டி இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அப்படியாக ஆகவே முரட்டாட்டம் உள்ள மக்களாக, பிடிவாத மக்களாக, நான் குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என்னுடைய பாவத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், ஆகவே நான் இப்படித்தான் பேசுவேன், நான் இப்படித்தான் முன்கோபியாய் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், யார் எனக்கு என்ன புத்திமதியும் சொல்ல வேண்டாம், யாரும் எனக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம், யாரும் எனக்கு எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம், நான் இப்படி நான் போகிற பாதை சரியா இருக்கிறது, ஆகவே என்னுடைய வழி சரியா இருக்கிறது, எந்த ஆலோசனையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இப்படிவாதம் உள்ள கிறிஸ்துவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். இந்த கொரோனா வந்தும் பாடம் ஆகவே படித்துக் கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் தாமே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆகவே சகாயம் கிடைக்கும் காலத்தை பக்தி உள்ள எவனும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியால் விண்ணப்பம் செய்ய தேவனுடைய ஆலயத்துக்கு வரவில்லை, ஆகவே தேவனுடைய திருச்சபைக்கு வரவில்லை, ஆகவே தேவனுடைய வீட்டுக்கு வரவில்லை, சேரவில்லை. அவர்கள் ஒதுங்கியே இருக்கிறார்கள். உலக மனிதர்களோடு அவர்கள் அப்படியாய் காணப்படுகிறார்கள். உலக மனிதர்களோடு ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள், உறவாடுகிறார்கள், அவர்களோடு ஆகவே அக்களிப்பாக காணப்படுகிறார்கள், அவர்களோடு இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் சகாயம் கிடைக்கிற ஆகவே தேவனிடத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணவோ, தேவனை தொழுது கொள்ளவோ ஆகவே மனதற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். உலக மனிதர்களோடு நமக்கு ஒரு சண்டை ஏற்படும் போது அதை காம்ப்ரமைஷன் பண்ணுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதை கொரோனா நேரத்திலே பிரிந்து போனவர்கள், கொரோனா நேரத்திலே ஆகவே பகை உண்டாகப்பட்டது, கொரோனா நேரத்திலே பிரிவினை உண்டாகப்பட்டது. ஆகவே கொரோனா இன்று ஆகவே லூஸ் ஆகிவிட்டபடினாலே
ஆகவே இன்றைக்கு அநேகர் அதை காம்ப்ரமைசேஷன் பண்ணி ஆகவே மீண்டுமாக அவர்கள் புறஜாதிகளோடு தங்களுடைய ஐக்கியத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். புறஜாதிகளோடு தன்னுடைய அன்பை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். புறஜாதிகளோடு தன்னுடைய ஐக்கியத்தை ஆகவே வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவுக்கு பிற்பாடு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவுக்கு முன்னாடி ஆகவே தேவனிடத்திலே சகாயம் பெற்றுக் கொள்ளும்படி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். கொரோனாவுக்கு முன்பாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். கொரோனாவுக்கு முன்னாடி ஆகவே ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருந்தார்கள். கொரோனாவுக்கு முன்னாடி ஆண்டவர் தசமபாகத்தினாலே ஆண்டவரை ஆகவே மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கொரோனாவுக்கு முன்னாடி விசுவாசம் உள்ள சந்ததிகளாக இருந்தார்கள். கொரோனாவுக்கு முன்னாடி ஆகவே தேவன் பேரிலே அன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் கொரோனாவுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை மாறி போனது, அவர் திசை கெட்டு போனது. ஆகவே யாருடைய ஆலோசனை கேட்காதபடி மனபோன போக்கிலே அவருடைய பாதைகள் மாறி தடுமாற்றம் அடைந்து ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய நிலைமை அப்படியா இருக்கிறது. ஆகவேதான் திருச்சபைகள் எல்லாம் காலியா இருக்கிறது, ஆலயங்கள் எல்லாம் காலியா இருக்கிறது. காரணம், அவர்கள் மற்றவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக ஊழியக்காரர்கள் நாங்களும் எந்த ஆலோசனை கொடுப்பதில்லை. காரணம், அவர்கள் இவன் என்ன ஆலோசனை கொடுப்பது, ஆகவே நாமே மாற்றிக் கொள்வது என்று சொல்லி ஆகவே நாம் சரியாகத்தான் இருக்கிறோம், சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அப்படியாய் காணப்படுகிறார்கள். அப்படி ஆலோசனை கொடுத்தாலும் அது இரண்டாவதாக அதை மாற்றி விடுவார்கள். ஆலோசனை கொடுத்தாலும் இன்னும் அவர்கள் தீவிரமாக இறங்கி விடுவார்கள். தான் போகிற பாதையிலே, தான் போகிற அந்த வழியிலே, ஆகவே அந்த வழியிலே அவர்கள் அப்படியாக புறஜாதிகளோடு ஆகவே இன்னும் ஐக்கியமாகி போய்விடுவார்கள். ஆகவேதான் சில நேரத்திலே ஊழியக்காரர்கள் ஆகவே ஒன்றும் சொல்ல முடியாது, ஆலோசனை சொல்ல முடியாது, அறிவுரை சொல்ல முடியாது, புத்திமதி சொல்ல முடியாது அந்த நிலைமையிலே காணப்படுகிறது. காரணம், நாம் தேவ வசனங்கள் வரும்போது, தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது இன்னும் அவர்கள் பகிரங்கமாக அந்த காரியத்தில் இறங்கி விடுவார்கள். ஆகவே அந்த பயத்தினால் இந்த ஊழியக்காரர்கள் ஒன்றும் பேசாதபடி, ஒன்றும் புத்திமதி சொல்லாதபடி, ஆலோசனை சொல்லாதபடி, அறிவுரை சொல்லாதபடி, ஆகவே கண்டு காணாத போல இருக்க அவர்களுக்காக ஜெபிக்க மாத்திரம் ஆகவே அப்படியாக அந்த காரியங்களை செய்ய வேண்டி ஆகவே இருக்கிறது. பிடிவாதம் உள்ள மக்கள் ஆகவே கொரோனாவுக்கு பிற்பாடு ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள், அநேக விசுவாசிகள் பிடிவாதம் உள்ள இஸ்ரவேலராக மாறிவிட்டார்கள், பிடிவாதம் உள்ள மக்களாய் மாறிவிட்டார்கள். ஆகவே தான் இதோ நான் உன்னை புடமிட்டு ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் 3 கால் தான். ஆகவே யார் எந்த போதகர் சொன்னாலும், ஆக எந்த வசனங்கள் சொன்னாலும், எந்த ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது. காரணம், ஆகவே தான் பிடித்தது அதுதான். 3 முசுலுக்கு 3 கால் என்று சொன்னால் அதிலே அவர்கள் அப்படியா தீவிரமாக இருப்பார்கள். தனது நிலைமையிலே நியாயம் இருக்கிறது. ஆகவே தனக்கு ஆகவே நியாயத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டாம். எது சரியோ அது நான் சரியா இருக்கிறேன், மற்றவருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, அநேகர் புத்திமதிகள் எனக்கு தேவையில்லை என்று ஆகவே போனவர்கள் ஒரு சிலர் அப்படியாய் உண்டு. ரொம்ப வேதனையான ஒரு காரியம் தான். ஆகவே இஸ்ரவேல் விடுவிக்கப்படுதல். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. ஆகவே யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொரோனாவுக்கு பிற்பாடு ஆகவே பிடிவாதம் உள்ள மக்களாக, பிடிவாதம் உள்ள ஆகவே இஸ்ரவேலராக, பிடிவாதம் உள்ள விசுவாசிகளாக அநேகர் மாறி போனார்கள். ஆகவே தான் ஊழியக்காரர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர்களை மீண்டும் திருப்பி ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். அதற்காக நீங்கள் தான் ஜெபம் பண்ண, நாம் தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் திருப்பி அவர்களை கொடுக்க வேண்டும், திருப்பி அவர்கள் வர வேண்டும். இந்த கொரோனாவினாலே காணாமல் போன கிறிஸ்தவர்கள், கொரோனாவினாலே ஆகவே திசை கெட்டு போன கிறிஸ்தவர்கள், இந்த கொரோனாவினாலே உலகத்தோடு ஐக்கியமான புறஜாதிகளோடு ஐக்கியமானவர்களை ஆண்டவர் ரட்சித்து ஆகவே கொண்டு வர வேண்டும். யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த பிடிவாதம் உள்ள இஸ்ரவேலர்கள், பிடிவாதம் உள்ள மக்களுக்கு தேவன் சொல்லுகிற இஸ்ரவேலே பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகி கர்த்தர் சொல்லுகிறது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவர் உன் தேவனாகி கர்த்தர் நானே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனாய் கர்த்தர் தாமே. ஆகவே இன்றைக்கு பிடிவாதம் உள்ள மக்களாக, முரட்டாட்டம் உள்ள மக்களாக, ஆகவே குண்டக்கா மண்டக்கான்னு எதையும் செய்கிற மக்களாக இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் மாறி போனார்கள், இஸ்ரவேலர்கள் மாறி போனார்கள், பாதை மாறி போனார்கள், வழி தப்பி போனார்கள், திசை கெட்டு போனார்கள். ஆகவே தான் வைத்ததை சட்டம் என்று காணப்படுகிறார்கள். ஆகவே வேத சட்டங்கள் தேவையில்லை, ஆகவே மற்ற கர்த்தருடைய சட்டங்கள் தேவையில்லை. ஆகவே தன்னுடைய சட்டங்களை போதும், நியாயமானவை நீதியானவை தனக்கு பார்வைக்கு தெரிகிற நீதிமானவனாக இருக்கிறோம் என்று அவர்கள் அப்படியாய் காணப்படுகிறார்கள். ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கழிவு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன், உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன், ஆகவே கழிவு நீங்க புடமிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பாதை மாறி போகும்போது, வழி தப்பி போகும்போது, திசை கெட்டு போகும்போது தேவனாகி கர்த்தர் ஆண்டவர் புடமிடுவார். கழிவு நீங்க உன்னை புடமிடுவேன், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கழிவு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். நான் மக்களிடத்திலே தீமையை அகற்றி மனம் திரும்பும். ஆகவே இந்த மீதியானவர்களை கர்த்தர் காத்துக்கொள்ள ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார். ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆகவே கீழ்ப்படியாத, ஆகவே இந்த பிடிவாதம் உள்ள மக்களை ஆண்டவர் மீண்டுமாக ஆண்டவர் ஆகவே மனம் திருப்பி மீதியானவர்களை சேர்த்துக் கொள்ள ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். மல்கியா 3:3. மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெளியே புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு நீதியை காணிக்கையா செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் ஆண்டவர் புடமிடுவார். ஆண்டவர் வெள்ளியை போல பொன்னை போல இன்றைக்கு அவர் தேவனுடைய பிள்ளைகளை புடமிடுவது ஆண்டவர் சோதிப்பதன் காரணம் அதுதான். ஆகவே அவர்கள் திசை கெட்டு போய்விடக் கூடாது, பாதை மாறி போய்விடக் கூடாது, புற ஜாதிகளுக்குள்ளாக அவர்கள் கலந்து விடக்கூடாது, புற ஜாதிகளுக்குள்ளாக அவர்கள் ஐக்கியமாகி விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வேறுபட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் இப்படி சுய புத்தியின் மீது நாம் சார்ந்து போகும்போது ஆகவே ஆண்டவர் அப்படியாய் புடமிடுவார். நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். திருமணம் காரியமாயிருந்தாலும் வேறு எந்த காரியமாயிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே நாம் சுய சித்தத்தை சார்ந்து ஆகவே இது எனக்கு சரியா இருக்கும், இது எனக்கு கரெக்டா இருக்கும் என்று ஆகவே இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆகவே அப்படியாக தேர்வு செய்கிறார்கள். கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆகவே இன்டர்நெட் மூலமாக ஆகவே இப்படியாக பேஸ்புக் மூலமாக அப்படி காரியங்களை செய்கிறார்கள். அநேகர் ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆகவே அதன் மூலமாக பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து, பொய்யான ஒரு சான்றிதழை கொடுத்து ஆகவே எண்ணற்ற பேர் இப்படி ஆகவே வேண்டாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனாய் கர்த்தர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு அது சுத்தி கொண்டு கொண்டிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் பொன்னையும் வெள்ளியும் ஆண்டவர் புடமிடுவார் என்று தேவனை வஞ்சித்தல். ஆகவே பிடிவாத குணம், ஆகவே தேவனை வஞ்சித்து தன்னுடைய நிலை சரி என்று, தன்னுடைய போக்கு, தன்னுடைய செயல், ஆகவே தன்னுடைய பாதை சரி என்று இருக்கிறவர்கள் பிடிவாதம் உள்ள இஸ்ரவேலர்கள், பிடிவாதம் உள்ள ஆகவே தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே இந்த பிடிவாத குணங்களை ஆகவே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பிடிவாத குணங்களை மாற்றி கர்த்தருடையவர்களாக, கர்த்தருக்குள்ளாக சிந்திக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக செயல்பட வேண்டும். நாம் ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது.
இந்த உலகத்திலே ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் போது அதை பார்க்க விலையேற்கப்பட்டிருக்கிற உங்களுடைய விசுவாசம். நாம் உலகத்தில் இருக்கிறோம், உலக மனிதரோடு ஐக்கியப்படுகிறோம், உலக மனிதரோடு பேசுகிறோம், உலக மனிதரோடு சம்பாஷிக்கிறோம், உலக மனிதர்களோடு ஆகவே நாம் எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம். ஆக அப்படி இருக்கும்போது ஆண்டவரை அழிந்து போகிற போல் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல வெளியேற பெற்ற ஒரு விசுவாசமானது ஆக சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனத்தை மகிமையை அது உண்டாகும் என்று வேதம் சொல்ல. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே நான் உனக்கு செய்தேன், ஆகவே செய்தேன், உதவி செய்தேன் என்று ஆகவே சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அனுக்கிற காலத்திலே ஆண்டவர் செவி கொடுத்தார். போன வருடம் முழுவதும் ஆண்டவருடைய அனுக்கிற காலம், 1 வருஷம் முழுவதும் ஆண்டவர் தாமே பசியாய் இருப்பதிலே, தாகமாய் இருப்பதிலே, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லப்பட்டது போல ஒரு ஆண்டு முழுவதும் ஆகவே தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்த ஆண்டவருக்கு அவர் செவி கொடுத்த ஆண்டவருக்கு ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் உதவி செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு உதவி செய்தனே, ஆகவே நீ அண்டிக்கோடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் உன்னை தாங்கினேனே, ஆகவே என்னுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டது. ஆகவே அனுக்கிற காலத்திலே ஆகவே இவ்வளவு நன்மை பெற்றுக்கொண்டு ஆகவே இன்றைக்கு உன் பிடிவாத குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாயே, ஆகவே உன்னுடைய சுயநலத்தை நீ மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாய் என்று கர்த்தர் அப்படியாய் ஆகவே இந்த 1 பேதுரு 1:7ஆம் வசனத்திலே அப்படியா சொல்லுகிறார். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என் காலடிகள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும் என்று ஆகவே வேதம் சொல்கிறது. ஆகவே என் காலடிகளை ஆகவே சங்கீதக்காரர் சொல்லுகிற என் காலடிகள் வழுவாதபடி, ஆகவே நாம் வழிவி போகிற எத்தனையோ காரியங்கள், ஆகவே பணியிடங்கள், வேலை செய்கிற காரியங்கள், வியாபாரம் செய்கிற காரியங்கள், ஆகவே உலக மனிதர்கள், ஆகவே சிற்றின்ப மனிதர்கள், ஆகவே நம்முடைய காலடிகள் ஆகவே தவறுபடி நம்முடைய பாதை மாறும்படி வழி மாறும்படியால் எத்தனையோ நிகழ்வுகள் ஆகவே இருக்கிறது. ஆனால் வழிகளை ஸ்திரப்படுத்தும் என்று ஆகவே கர்த்தரிடத்திலே அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆகவே என் காலடிகள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும் என்று அப்படியா சொல்லுகிறார். பக்தனாகி யோபு 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் என்று. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர் நீதிமான், சன்மார்க்கன். ஆகவே அப்படிப்பட்ட யோபு, பக்தனாகிய யோபு, பக்திமானாயிருந்த யோபு ஆகவே அவன் தாமே தன்னுடைய பிடிவாத குணங்களை மாற்றிக்கொண்டான். ஆகவே தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொண்டு என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிய விட்டு நான் சாயாமல் அதை நான் கை கொண்டேன் என்று அவர் அப்படியா சொல்லுகிறார். 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதும் இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று யோபு, பக்தனாகிய யோபு, நீதிமானாய் இருக்கிற யோபு, சன்மார்க்கனாகிய யோபு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் யோபு சொல்லுகிறார். அவர் உதடுகளின் ஆகவே கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன் என்று. அவரோ என்றால் ஆக ஒரே மனதாய் இருக்கிறார். அவர் திரும்ப தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆகவே பக்தனாகி யோபு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே நீதிமானாய் பக்திமானாய் இருந்த, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்த ஆகவே யோபு, பக்தனாகி யோபு ஆகவே தன் பிடிவாத குணங்களை மாற்றி
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், அவரோ என்றால் அது ஒரே மனதாய் இருக்க 13ஆம் வசனத்திலே அவர் திரும்ப தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார் என்று ஆண்டவர் தாமே. ஆகவே நாம் பாதை மாறி போகும்போது, வழி தப்பி போகும்போது, திசை கெட்டு போகும்போது ஆண்டவர் இப்படியாக சோதிக்க செய்வார். ஆண்டவர் அவருடைய காலடி வலுவாதபடி, அவருடைய நெறியை விட்டு நாம் சாயாதபடி காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆகவே தேவனாய் கர்த்தர். ஆகவே இதோ நான் உன்னை புடமிட்டு, ஆனால் வெள்ளியை போல அல்ல, ஆகவே உபத்திரத்தின் புகையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தருடைய வேதம் அப்படியா சொல்கிறது. யோபு 23ஆம் அதிகாரம் 10-12ஆம் வசனத்தை வாசித்த போது அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக மாறுவேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்வை குறித்து தேவன் இன்னும் கரிசனை உடையவராக இருக்கிறார் என்றும், அவர் பேர் உள்ள உண்மையான உறுதி என்று எந்த விதமான துன்பமும் அவனை விலக செய்துவிட விடாது என்று யோபு அறிந்திருந்தார். ஆகவே அந்த யோபு பக்தனாகி யோபு எவ்வளவு சோதனை வந்தாலும், ஆக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், ஆகவே கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவராக உறுதியாக, ஆகவே எந்த துன்பம் வந்தாலும் அவனை ஆகவே ஆண்டவர் விலகி செய்துவிட முடியாது என்று அவர் அறிந்திருந்தார். எந்த துன்பம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு ஆகவே என்னை விலக்க முடியாது, ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து என்னை விலக்க முடியாது, ஆண்டவருடைய ஜெபத்திலிருந்து என்னை விலக்க முடியாது, ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து என்னை விலக்க முடியாது, ஆகவே ஆண்டவருடைய மாறாத அன்பிலிருந்து என்னை விலக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக நம்பியிருந்தார் பக்தனாகி யோபு. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆகவே சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆண்டவர் பேரை நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே விசுவாச பாதையை விட்டு நான் விலக மாட்டேன், ஆகவே என் நம்பிக்கையின் பாதையை விட்டு நான் விலக மாட்டேன், ஆகவே இந்த பாதையில் ஆண்டுடைய சித்தத்தின்படி ஆகவே நான் செய்வேன், ஆண்டுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆகவே நாம் காணப்படும்படியாக வேதம் சொல்கிறது. யோபு தன் துன்பங்களை அவருடைய விசுவாசத்திற்கு, தேவனுக்காக, தன் அன்பிற்காக ஒரு சோதனையை அவன் கண்டான். அவனைய சோதனையானது ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கை ஆகவே பலி கொடுக்கும்படி ஆகவே சொல்லப்பட்டதற்கு ஒத்ததாக அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அனுபவித்த பாடுகளினாலே அவர் சோதிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளினாலே அவர் சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகவே இப்பொழுது அவர் நம்முடைய முன்மாதிரியாகவும் ஆகவே ஆண்டவர் அவருடைய கட்டளையாகவும் இருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நம்ம பூர்ணமான போது நம்முடைய கீழ்ப்பட்டிருக்கிற யாவரையும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கு முறைப்படி பிரதான ஆசாரியர் என்றும் தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளை அனுபவிக்கிறவராய் இருந்தார், அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம், சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் ஆகவே இந்த உலகத்தோடு நம்முடைய ஐக்கியம், உலகத்தோடு நம்முடைய உடன்பாடு, உலகத்தோடு நம்முடைய நட்பு அதிகமாக ஆழமாக இருக்கிறபடினாலே, ஆகவே தேவனிடத்தில் இருக்கிற கனெக்ஷன் ஆகவே சற்று விலகி இருக்கிறபடினாலே, ஆகவே தேவனிடத்தில் இருக்கிற நெருக்கம் சற்று விலகி இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட பாடுகள் வருகிறது, இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட வேதனைகள் வருகிறது. ஆகவே நாம் தேவனோடு ஆகவே ஜெபம் பண்ண நமக்கு நேரம் இல்லை, ஆகவே மனிதனோடு உறவாட நேரம் இருக்கிறது, மனிதனோடு ஐக்கியப்பட நேரம் இருக்கிறது. ஆனாலும் தேவனோடு நம்முடைய நெருங்கிய உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, தடைப்பட்டு இருக்கிறது. அதனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே நான் கிறிஸ்துவோடு கூட பாடு அனுபவித்த பாடுகளினாலே அவர் சோதிக்கப்பட்டார் என்று, அதன் விளைவாக இப்பொழுது அவர் நம்முடைய முன்மாதிரியாக ஆண்டவர் விளங்குகிறார் என்று வேதம். நாமும் அவருடைய சீஷர்களாக அவருடைய அடிசுவடுகளை தொடர்வது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அடிசுவடுகளை நாம் தொடர வேண்டும். கொரோனாவுக்கு பிற்பாடு
கொரோனாவுக்கு முற்பாடு நாம் எப்படி இருந்தோம் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கு கொரோனாவுக்கு பிற்பாடு இருக்கிறது, நம்முடைய வழி மாறி இருக்கிறது, நம்முடைய திசை மாறி இருக்கிறது. ஆகவே நம்முடைய எல்லா பிரயாசங்கள் மாறி இருக்கிறது. ஆண்டவருடைய அடிசுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக வேதம் சொல்கிறது. யோபு தன் சோதனையினாலே தேர்ச்சி பெறுவான் என்பதும் அவனுடைய ஆண்டோரை விட்டு ஒருபோதும் விலக போவதில்லை என்பதையும் யோபின் திட நம்பிக்கையாக அவருக்கு அடிப்படை இருந்தது. அவனுடைய உண்மையான கீழ்ப்படிதல், தேவனுடைய விசுவாசத்தின் மேல் உள்ள ஆகவே தன்னுடைய அன்பையும் மற்றும் தேவனிடத்தில் பக்தியையும் பயமும் அவனிடத்தில் அனுதினமும் ஆகவே அப்பத்திற்கு மேலாக தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கவும் தீர்மானம் நாம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் அன்றன்றுள்ள ஆகாரத்தை காட்டிலும் ஆகவே தேவன் பேர் அன்றன்றுள்ள அப்பத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கவும் நாம் தீர்மானம் செய்யும்படியாக வேதம் சொல்கிறது. ஆகவே கொரோனாவுக்கு பிற்பாடு அநேக ஜனங்கள் பிடிவாதம் உள்ள இஸ்ரவேலராய் மாறி போனார்கள், பிடிவாதம் உள்ள கிறிஸ்தவர்களாக மாறி போனார்கள். ஆகவே இன்றைக்கு ஆகவே நாம் தேவனிடத்திலே ஆகவே ஆண்டவருடைய அடிசுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். தாவீதை போல ஆகவே ஆண்டவரே என் காலடி வலுவாதபடி என் நடைகளும் அது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும் என்று ஆகவே சொன்னது போல ஆண்டவர் தாமே வெளியே போல இதோ நான் உன்னை புடமிட்டு வெளியே போல உபத்திரத்தின் புகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது போல தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளில் கூட நம்மைய ஆண்டவர் தாமே இதற்காக சகாயம் கிடைக்கால் பக்தி உள்ள எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது. தான் இரவு அவசரமாக ஆகவே இந்த வேதத்தை 11 மணியிலிருந்து எடுத்தேன். ஆகவே எனக்கு தெரியவில்லை. ஆகவே சேரில் உட்கார்ந்து அப்படியே தூங்கிவிட்டு ஆகவே டைம் பார்த்தால் 5:30 மணியாக இருந்தது. ஆகவே நான் சற்று நேரம் கூட படுக்கவில்லை, சேரில் உட்கார்ந்து. ஆகவே நேற்றைக்கு ஆகவே கடந்த மாதத்திலே பார்க்கும்போது சரவணப்பட்டிக்கு போகிற மக்களை ஜெபமணி அனுப்பி வச்சேன். ஆகவே நேற்றைக்கு ஆகவே டிவிஎஸ் நகருக்கு போகிறவர்களை வழியை அனுப்பி வைத்து விட்டு வந்து அவர்கள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். டிவிஎஸ் நகருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சரவணப்பட்டியிலிருந்து வந்தவர்கள் ஆகவே வந்து விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு போயிருக்கிறார்கள். ஆகவே இப்படி நேற்றைக்கு மருத்துவமனைக்கு சென்று டெஸ்ட் எடுத்து ஆகவே இப்படியாக இரவு நேரம் தூங்காதபடி 11 மணிக்கு தான் ஆகவே அந்த ரேஸ்மாவுக்கு வளைகாப்பு நடைபெற்றது. ஆகவே அந்த ஜெபம் பண்ணும்படியாக தாமதமாக தான் போனேன், ஆனால் அவர்கள் விடவில்லை. ஆகவே அது ரொம்ப நேரமாகிவிட்டது. ஆகவே அதில் ஏற்கனவே காலை 11 மணிக்கு ஜெபம்லாம் முடிந்து விட்டது. அதற்கு பிற்பாடு போய் ஆகவே நான் இரவு 11 மணிக்கு தான் கடந்து வந்தேன். ஆனாலும் கூட தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆகவே இந்த வேலையில கூட ஆண்டோடைய சமூகத்திலே கூட இதோ இதற்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதற்காக குணமிடுகிறார் என்று சொன்னால் அவர் பிடிவாதம் உள்ள மக்களாக நாம் இருக்கும்போது என் குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் சரியாக இருக்கிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், அது அடுத்தவர்கள் எடுக்கிற முடிவை ஆகவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நாம் காணப்படுகிறோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் அது நீதியாய் தெரிந்ததெல்லாம் மற்றவர்களுக்கு வேறு விதமாய் தெரிகிறது. ஆகவே மற்றவர்களுக்கு வேறு விதமாய் தெரிகிறது. ஆகவே நமக்கும் ஆகவே அது நீதியாய் தெரியவில்லை. இப்படிப்பட்ட பிடிவாத குணமுள்ள இஸ்ரவேலர்களாய் இருக்கும் போதுதான் ஆண்டவர் இதோ நான் புடமிட்டு ஆனாலும் வெளியே போல அல்ல உபத்திரத்தின் புகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழிந்து போகிற போன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கும் வெளியேற பெற்றதாய் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் உண்டாகும்படியாய் காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஏவப்பட்ட யாராச்சும் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பக்தி உள்ளவர்கள் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரை நீர் கொண்டு வரும்படியாக உம்முடைய சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்மிடத்தில் ஆண்டவரை போன வருடம் முழுவதும் ஆண்டவரை எண்ணற்ற சகாயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரை உம்முடைய நன்றியை மறந்து நன்மைகளை மறந்து கிடக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஒரு உறுத்துதலை கொடுத்து உமது பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை கொடுத்து
அவர்கள் எல்லாம் மீண்டும் ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே வந்து நன்மை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரே, கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு மறந்து எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, சபை சபையாக தாவி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளோடு தேவன் இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உணர்வை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஆண்டுகளை சில ஓநாய்கள் அவர்களை இழுத்து கொண்டு போகிறது ஆண்டவரே. ஓநாய்கள் அவர்களை வழிநடத்த அந்த ஓநாய்களை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவர். இந்த சபையை கெடுக்கிற ஓநாய்களை ஆண்டவர், இந்த சபைக்கு வருகிற ஆத்துமாக்களை ஆண்டவர், அந்த ஓநாய்கள் கெடுத்து ஆண்டவர் வேறு சபைக்கு அழைத்து போகிற அந்த நிலைமைகள் மாறட்டும், அவருடைய எண்ணங்கள் மாறட்டும், அவருடைய திட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பேராசையினால் ஆதாயத்துக்காக பணத்துக்காக ஆண்டவரே ஆத்துமாவை கொண்டு போனால் பணம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த அல்ப ஆசைக்காக ஆண்டவரை ஈடுபடுகிற அந்த ஓநாய்களை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓநாய்களின் கூட்டங்களை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. சபையை கெடுக்கிற அந்த ஓநாய்களை ஆண்டவரே நீர் கடிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஓநாய்கள் ஆண்டவரே ஒரு சபைக்கு போகிற ஆத்துமாக இன்னொரு சபைக்கு இழுக்கிற அந்த ஓநாய்களுக்கு ஆண்டவரே தேவன் பாடம் கற்பிக்கும்படியாக உணர்வு தரும்படியாக ஒருவர் சபையை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த சபையை கெடுக்கிற ரகசிய ஓநாய்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவர். அவருடைய திட்டங்களை எண்ணங்களை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவர். இந்த சபையை கெடுக்க இந்த சபையை உடைக்க நினைக்கிற இந்த சபைக்கு ஆத்துமாக்கள் வரக்கூடாதபடி தடை பண்ணுகிற எந்த கிரியா இருந்தால் கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். இந்த சபையை தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை நீர் உண்டு பண்ணி இந்த ஸ்தாபனத்தை நீர் உண்டு பண்ணினீர் ஆண்டவர். இந்த சபையை நீர் ஏற்படுத்தினீர் ஆண்டவர். ஆனால் இந்த சபைக்கு விரோதமாக எத்தனையோ ஓநாய்கள் ஆண்டவரை எழுப்பி நின்று ஆண்டவரை வேலை செய்து கொண்டிருக்கிற, ரகசியமாய் வேலை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஓநாய்களுடைய திட்டங்கள் வாய்க்காமல் போகட்டும், அவருடைய எண்ணங்கள் பலிக்காமல் போகட்டும் ஆண்டவர். கடிந்து கொள்கிறோம், சபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த ஆடுகள் சிதறி போன ஆடுகளை மீண்டுமாக சபை மந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களுக்கு புத்தி ஆண்டவரே அவருடைய பிடிவாத குணங்கள் மாறட்டும், அவருடைய குணங்கள் மாறட்டும், அவருடைய திட்டங்கள் மாறட்டும், அவருடைய சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே, அவருடைய பாதைகள் மாறட்டும். மீண்டுமாக இந்த பாதையை நேராய் வழி நடத்தும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா ஆத்துமாக்களை ஆண்டவரை சிதறி போன ஆடுகளின் சமூகத்தை ஒப்புடுகிற விசேஷமா அந்த வேலையில ஆண்டவரே ஆண்டவரே செல்வி குடும்பத்திற்கு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். புற ஜாதிகளோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரை காம்பரேஷன் செய்யப்பட்ட ஆண்டவரை அப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை மீண்டுமாக ஆண்டவரை கொரோனாவுக்கு முன்பாக உம்மை தேடினார்கள், கொரோனாவுக்கு பிற்பாடு ஒரு நாள் உம்மை தேடவில்லை ஆண்டவரை. தேவன் அவர்களுக்கு உணர்வை தரும்படியாக சொல்லிக்கிறேன். தேவன் அவருடைய நண்பர்களை உறவினர்களோடு பேசி ஆண்டவரை அவரோடு பேச வைக்கும்படியாக சொல்லிக்கிறேன். மீண்டுமாக அந்த ஆத்துமா குடும்பத்தாரை அவருடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரை. வித்தியாசமான மகனை ஆசீர்வதியும் ஆண்டவர். மீண்டுமாக அவர்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அன்பு சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவர் இப்படியா ஓநாய்கள் ஆண்டவரே, அருகாமல் இருக்கிற ஓநாய்கள் அவர்களை இழுக்க நினைக்கிறார்கள் ஆண்டவரே. அவ்வளவு தூரம் அந்த சபைக்கு போகிறார், இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த சபைக்கு வா என்று சொல்லி இப்படியாக ஆண்டவரை அவரை இழுக்க நினைக்கிற அந்த ஓநாய்களுக்கு பாடம் கற்பிக்கும்படியாய் அந்த பிள்ளைகள் ஆண்டு இந்த சபையில தான் நன்மை பெற்றேன், இந்த சபையில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த சபையில தான் நான் மனத்திற்கு இந்த சபைக்கு தான் போவேன் என்று அவர்கள் ஆண்டவரை ஆணித்தரமாய் சொல்லி அவர்கள் வெளியேறி ஓடி வரும்படியாய் அந்த ஓநாய் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க அவருடைய கரங்களில் கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஆடுகளை சிதறடிக்காதபடி, அந்த ஆடுகளை விசுவாச பாதையை விட்டு விலக்கி கொள்ளாதபடி ஆண்டவரை காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. அன்று சகோதரிமார்களை ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. இன்னொரு ஓனாய் ஆண்டவரே ராணிமாவை கொண்டு சென்றிருக்கிறது ஆண்டவரே. அந்த ஓனாவை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் அந்த ஓனாயுடைய பிடியிலிருந்து அவரை விடுவித்து அந்த ராணிமாவை மீண்டுமாக இந்த ஆலயத்துக்கு நேராக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மீண்டும் அவரை அழைக்க முடியாது, அவர்களை உணர்வடைந்து அவர்களை புத்தி அடைந்து அந்த பிடிவாத குணங்களை விட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த சபைக்கு நேராக வழி நடத்தும்படி ராணிமாவை எங்கிருந்தாலும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறாங்க. இப்படியாக இந்த சபையை விட்டு போன எல்லா சகல ஆடுகள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. விசேஷமா அந்த வேலையில கூட ஆண்டவரை நன்றியோடு கூடமே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஜோசப் சாரி தேவன் ஆசீர்வதியும். சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக அந்த ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் ஆண்டவரை இந்த சபையிலே ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தாரை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரை. ஆண்டவர் இந்த சபையிலே நல்லது கெட்டது எல்லா காரியத்திலும் பங்கேற்கிறதான இந்த சபை ஐக்கியத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஜோசப் சாரி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே புலோராம் இடத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் அவர்களை தலமுனால் சுகமாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக வருகிற வாரங்களில் அவர்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறார்.
ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் ஆண்டு சொன்னிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் சபையிலே ஐக்கியப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவர் எங்கு போனாலும் இந்த சபையை மறக்காதபடி இந்த சபையோடு ஆண்டவர் ஐக்கியப்பட்ட ஆண்டவரை கடந்து வருகிறதான ஆண்டவரை தேவன் ஆசீர்வதிக்கபடி அவருடைய பயணங்கள், அவருடைய வேலைகள், அவருடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி ஆண்டவரே. குளோரியாவை தேவன் ஆசீர்வதிக்கபடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து அங்கு போனாலும் சரவணப்பட்டிக்கு போனாலும் ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரை இந்த காட்டு பாகத்துக்கு கடந்து வரும்படியாக தேவன் அவர்களோடு பேசி தேவன் அவரை வழிநடத்தி இந்த சபையில் ஐக்கியப்பட்டு இந்த சபையின் நல்லது கெட்டது பங்கேற்கும்படியாய் ஆண்டவர் சபையின் ஊழியர்களை தாங்கும்படியாய் ஏற்படுத்தின குடும்பத்துக்காக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலையில விசேஷமா இந்த வேலையில கூட ஆண்டவரே சாராவுக்காக ஜெபிக்கிறோம். சாராவை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரே சாராய் மட்டுமாய் ஆண்டவரே அமைதியோடு கூட ஆராதனையில் பங்கு பெறும்படியாக உதவி செய்த தேவன் ஆண்டவர் சிறு வயதில் பக்திக்குரிய காரியங்களில் ஆண்டவரை அடங்கி இருக்கும்படியாக பல மணி நேரம் உண்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நம்மளை சிறு வயதிலிருந்து படிப்பிக்கும்படியாக ஜெபிக்கிற கீழ்ப்படுதலை கட்டளையிடும் ஆண்டவரே. தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து ஆண்டவரை பெரியவர்கள் கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிற மகளாக சாராவை தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவர். சாராவை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே வாலிப காலத்தில் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஜெனிபரை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அநேகருக்கு முன்மாதிரியாய் விளங்குவது போல ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை ஜெனிபர் அநேக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு முன்மாதிரியாய் திகழ ஆண்டவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உலக மனிதர்களோடு ஆண்டவரை புறஜாதிகளோடு ஐக்கியம் கொள்ளாதபடி தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே இந்த சபையின் ஊழியத்தை தாங்கவும் நேசிக்கவும் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து ஆண்டவரே அநேக பிள்ளைகளை இந்த ஆலயத்துக்கு நேராய் வழி நடத்துகிற மகளாக தேவன் மாற்றும்படியாக ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை காம்பரேஷன் செய்து ஆண்டவரே மீண்டுமாக இந்த சபைக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவரே ஒரு உந்துதல் சக்தியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிற ஜெனிபருடைய ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே இதுதான் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று போகாதபடி ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெனிபர் முயற்சி செய்யாதபடி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனாலே வாய்க்கப்படுகிற தேவனால் சித்தத்தின்படி செய்யப்படுகிற காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே காணப்பட விசுவாச பாதையிலே வடுவாதபடி காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனிபரை ஆசீர்வதி ஆண்டவரே. அவருடைய தம்பிக்காக ஜெபிக்கிற உலக சுற்று வாலிபன் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கே அவன் சுற்றி கொண்டிருக்கிறான் தெரியாத ஆண்டவரே பல வாரங்களாக ஆராதனைக்கு தடைபட்டு போனது ஆண்டவரே. அந்த மகனை தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஆராதனை கடந்து வரும்படியாக ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னார் ஆண்டவரே. ஓட்டம் பிடிக்கிறான் ஆண்டவரே. அவனுக்கு சந்தோஷமாக பொழுது கழிக்க வேண்டும் என்று அவன் ஓடுகிறான் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் அவனை ரட்சித்து மாற்றி ஆண்டவரே சபையிலே மற்ற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி எடுத்து பயன்படுத்தி ஜெபராஜி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. அவனை பார்த்து ஆண்டவரே இன்றைக்கு ஜார்ஜ் ஆண்டவரே வேலைக்கு சென்றிருக்கிற ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் தாமே அவனை மாற்றி ஆண்டவர் சபையில் அடங்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் நான் வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பணிந்து கொள்ள ஆராதிக்க ஆண்டவர் கீழ்ப்படிதலை ஆண்டவரே ஜார்ஜிக்கு தேவன் தரும்படியாக உணர்வை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் சபையை தாங்க வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த சபைக்கு உதவி செய்ய வேண்டிய பிள்ளைகள் இப்படி சிதறி கிடக்கிறார்கள். அவர்களோடு தேவன் இடைபடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பெண்ணை கூட சமூகத்தில் கொடுக்கிற ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நேரம் கிடைக்கும் போது புத்திமதிகளை ஆலோசனைகளை சொல்ல ஆண்டவரே அவனுக்கு வேண்டிய இருதயங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல நடக்க வேண்டிய பாதைகளை காட்டும்படியாக ஆண்டவரே இது கடைசி வருஷம் ஆண்டவரே நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பையனை நல்லபடியாக முடித்து ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தரை பாதுகாத்து வேலை எடுத்து ஆசீர்வதி நாளில் கூட ஒரு நேசமாக சமுதிரம் கொடுக்கிற ஆண்டவரே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் ஆண்டவரே ஆனாலும் சமூகத்திலே நம்மை அண்டிக் கொள்ளும்படியாக உண்மை தேடும்படியாய் ஆண்டவரே இந்த சபையில ஐக்கியப்படும்படியாக தேவர் உணர்வை கொடுத்து நடத்தி வந்த பாதைக்காக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தாய் வராவிட்டால் என்ன, ஆகவே ராணியம்மா வராவிட்டால் என்ன, நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களும் அவருடைய 2 ஆண்டவரே மகன்களும் ஆலயத்திலே பங்கேற்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த
இடத்தை நிரப்ப ஆண்டவரே தேவனாய் கர்த்தர்களை அனுப்பி வைத்த கிருபைக்காக உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே தேசமா ஆசீர்வதி, அவருடைய கணவனாரை ஆசீர்வதி, அவருடைய வாகனத்தை ஆசீர்வதி, ரத்தம் தெளிக்கப்பட்ட அவருடைய தேவைகளை சந்திய மாட்டவரே ஆண்டவரே அவருடைய கையில் பிரயாசங்களை வாய்க்கப்படும்படி ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே 2 பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இதனால் இந்த அரசாங்கம் ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஆண்டவரை படிப்பை ஸ்பாயில் பண்ணி விட்டார்கள் ஆண்டவரை, கெடுத்து விட்டார்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உதாரித்தனமாக சுற்றுவது தெரிவது ஆண்டவரை, ஆல் பாஸ்போர்ட் ஆண்டவரை, இந்த அரசாங்கம் ஆண்டவரை தவறான வழி நடத்துவதை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரை. இந்த பிள்ளைகள் சோம்பேறிகளாக ஆண்டவரை, படிக்க ஆர்வம் இல்லாதவர்களாக, படிக்க உற்சாகம் இல்லாதவர்களாக, சீர்கெட்டு போனவர்களாக ஆண்டவரே அநேக ஏராளமான பிள்ளைகள் ஆண்டவரை மார்க்கு பீச்சு என்று அப்படியாக சுற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்டவரை. வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரை காலேஜுக்கு போகாதபடி, ஸ்கூலுக்கு போகாதபடி அநேக பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்கலை சுற்றுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே பல விதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, புகைகளுக்கு அடிமையாகிறார்கள் ஆண்டவரே. தேவன் அவரெல்லாம் ரட்சித்து ஆண்டவரை அரசாங்கத்தை மாற்றி ஆண்டவரை நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளிக்கூடத்துக்கு போகும், படிக்கவும், காலேஜுக்கு போகும், படிக்கவும், இந்த பிள்ளைகள் முன்னேற்றமான பாதையில் வலுவாதபடி நல்ல ஒரு அரசாங்கத்தையும் நல்ல தலைவர்களை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி அந்த எலெக்ஷன் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அமைதியான முறையில் நல்லபடியாக இந்த எலெக்ஷன் நடைபெறும்படியாக ஆண்டவருக்கு சித்தமானவர்களை அரியணை ஏற்றும்படி, அவங்க சித்தம் இல்லாதவர்களை அரியணையில் இருந்து தேவன் அவர்களை தூக்கி எறியும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரை. மக்களும் ஆண்டவரை நியாயமாக நீதியாக ஆண்டவரை தீர்ப்பு வழங்கும்படியாக ஆண்டவரை இந்த மக்களோடு இடைபெறும்படியாக ஆண்டவரே தன்னுடைய தற்காலிக சுகத்துக்காக ஆண்டவரே இந்த தலைவர்களுக்கு ஆண்டவரை அவர்கள் ஓட்டு போடாதபடி ஆண்டவரை நியாயமாக உண்மையாக அவர்கள் தன்மேல் அக்கறை உள்ள அன்பு உள்ளவர்களை தேர்வு செய்யும்படியாக ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு வேண்டிய அறிவையும், இந்த ஜனங்களுக்கு வேண்டிய புத்தியையும், இந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஒரு உணர்வை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 4 வருடங்களாக ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே வேலை இழப்பு, வாழ்வாதாரம் இழப்பு ஆண்டவரே, எத்தனையோ ஆசீர்வாதம் இழப்பு ஆண்டவர், விலைவாசி உயர்வு ஆண்டவரே, இதெல்லாம் உணர்வடைந்த மக்கள் ஆண்டவரே நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கும்படியாக இந்த மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை, அறிவை தேவன் தரும்படியாக சிந்திக்கிற தன்மையை ஆண்டவரே 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறவருடைய நிலைமைகளை அவர்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவரே பணம் கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவரே அவர்கள் தங்களை ஓட்டுகளை விற்றுவிடாதபடி ஆண்டவரே நியாயமாக நீதியாக ஆண்டவரே தீர்ப்பு வழங்குகிற மக்களாய் மாற இந்த எலெக்ஷனை சமூகத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கம் அதிகாரிகளும் ஆண்டவரே 2 பேருக்கு வடநாட்டவர்கள் 2 பேருக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிறது ஆண்டவரை. அவர்கள் எந்த சூழ்ச்சிகளையும் செய்து ஆண்டவரை தேசத்தையும் தமிழ்நாட்டை கெடுத்து விடாதபடி தேவன் அவர்களுக்கு உணர்வை தரும்படியாக செபிக்கிறார் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரை தேசத்தை ஆளுகிற ராஜாக்களை ஆண்டவரை தலைவர்களிடம் சமூகத்தில் போடுகிறோம். நீரே ஆண்டவரே ஞானத்தை, அறிவு, ஆற்றலை கொடுத்து நடந்து செல்லும்படியாக செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நடைபெறுகிற இந்த எலெக்ஷனை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சபைக்கு வருகிற எல்லா ஆத்துமாக்களை ஆசீர்வாத தடைபட்டு போற ஆத்துமாக்களை ஆசீர்வாத செபிக்கிறான். மீதியான நாமத்தை மேம்படுத்த ஆசீர்வதி. நீ இயேசுவின் நாமத்தினாலே தாமியோடு வேண்டிக் கொள்ளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.